தமிழ்நாட்டில் இன்றைக்கி அது சினிமாவும் அரிசியும்னு மாறி இருக்கு. எங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையாமல் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அமைகிறப்போ நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடிய நிலைமை. தமிழ் தேசியம் எனது இன்னொரு கண்ணுலாம் சொல்லியிருக்காரு. அது உண்மையா இல்லையாங்கிறது. சங்ககால இலக்கியத்தில் தமிழ் தேசியம் என்ற கருத்தை எப்படி உணர்த்தியிருக்கிறார்கள், இல்லை அது குறித்து பேசப்பட்டிருக்காங்க? தமிழ் தேசியம்ங்கிறது வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு சிந்தனை. இப்போது எல்லாரும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை பற்றி நூல்லாம் பெருசாக எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அம்மா அப்பாவை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இயல்பான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வந்து இயல்பாக வெளிப்படக்கூடிய நிறைய இடங்கள் வந்துட்டு நமக்கு சங்க இலக்கியங்களில் இருக்குது. மிக குறிப்பாக இந்த தமிழ் தேசியத்தை இந்த தூக்கி பிடித்த முதலாவது நூல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்லலாம். அப்போ அந்த மூவேந்தரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடுன்னு நிற்கணும், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு நிற்காம தமிழ்நாடுன்னு நிற்கணுங்கிற ஒரு கருதுகோளை வந்துட்டு சிலப்பதிகாரம் முன்வைத்தது. அதனால தான் வந்துட்டு அதை தமிழ் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு ஒற்றுமையெல்லாம் தாண்டி ஒரு இன ஒற்றுமை வந்து மிக முக்கியமானது அப்படின்றத வலியுறுத்தணுன்னாலாம் நம்ம வந்துட்டு சிலப்பதிகாரத்தை பார்க்குறோம். அது இல்லாமல் இலக்கண நூல்கள் கூட வந்துட்டு அந்த உணர்வுல என்ன எழுதப்பட்டிருக்கு. இப்போ இளம்பூர்னர் வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறப்போ ஒரு உரை வந்து எப்படி எளிமையாக இருக்கணும், ஒரு கேள்வி பதில் மாதிரி எளிமையாக இருக்கணுன்றத விளக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட நாடு அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி இயல்பானதாக இருக்கணும் அப்படின்றார். நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு குறிப்பிடுறார். அதே மாதிரி பின்னாடி வந்து அரசர்கள் பார்க்குறப்போ அவங்க பேருக்கு வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறப்போ அல்லது ஒரு அடைமொழியை சேர்த்துக்கிறப்போ தமிழ்நாடுங்கிற சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்னே ஒரு பல்லவ அரசர் இருக்கிறார். அதே மாதிரி ராஜராஜ சோழன் சொல்கிறப்போ தண்டமிழ்நாடன் ராஜராஜ சோழன் அப்படின்னே ஒரு குறிப்பிடுறார். தமிழ்நாடன் அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நேற்றுக்கு வந்த கொள்கை கிடையாது. திராவிடம் என்று இவர்கள் சொல்லக்கூடியது உருவாகுவதற்கு குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்த ஒரு இயல்பான ஒரு கொள்கையாகத்தான் நம்ம தமிழ் தேசியத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக நீதி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி கொள்கையும் தமிழ் தேசியமும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ தமிழ் தேசியம் என்பது தான் அடிப்படையில் சமூக நீதி இல்லைங்களா? இப்போ தமிழர்களுக்கான நீதியை வந்துட்டு தமிழர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து பெற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை. இப்போ வந்துட்டு சமூக நீதின்னு பேசுகிறவங்க பொது தொகுதியில் எத்தனை தாழ்த்தப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க? தமிழ் தேசியர்கள் எத்தனை வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க? இப்போ செயலில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? சமூக நீதின்றது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தை விளையாட்டு, அவ்வளோதான். ஆமாம், அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவருக்கு வந்துட்டு மட்டும் பிளாஸ்டிக் நாற்காலி போட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல நாற்காலி போடுறதாக இருக்கட்டும். அவங்க பொது தொகுதியில் போய் இடம் கேட்டவுடனே நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்குறதாக இருக்கட்டும். இப்போ அவருக்கே வந்து சில தொகுதிகள் ஒதுக்கப்படுறப்போ உங்கள் தொகுதிகளில் இவங்கள தான் நிறுத்தணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவரே மேடைகளில் சொல்கிறார். அப்படியே அழுத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய 63 கொடிக்கம்பம், இத்தனையுமே அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய 63 கொடிக்கம்பத்தை அகற்றதாக இருக்கட்டும். அதே மாதிரி தெலுங்கு இனத்தை சேர்ந்த தாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்த ஒரு கட்சி, அதனுடைய வாக்கு சதவீதம் 6% கீழே, அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கக்கூடிய அதே கூட்டணியில் இந்த கட்சிக்கு 8 சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இவங்க வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா அவங்க மாநில தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம்லாம் வாங்குற அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 8 சீட்டு, எந்த ஒரு வாக்கு வங்கியும் இல்லாத ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. 10 சீட்டு கொடுத்தவங்க இப்போ ஒரு எம்எல்ஏவும் இவங்க 2 எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு நேராக நம்ம பார்க்குறோம் இவங்க சமூக நீதின்ற பேரில் எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ என்னென்னா, ஒரு செயலில் நம்ம வந்துட்டு சரியாக செய்ய முடியலைன்னா அதுக்கு பேர் வைக்கிறதுல கொஞ்சம் ஏமாத்திடலாங்கிறது ஒரு நடைமுறை. வந்து ஒரு சாலையை வந்து உருவாக்குறாங்க, மரத்தெல்லாம் வெட்டிட்டு உருவாக்குறாங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்களே, இது வந்து ஒரு சூழலியலுக்கு எதிரான சாலை அப்படின்ற ஒரு பார்வை வரக்கூடாதுன்னா அது க்ரீன் வேன்னு பேர் வச்சுருவாங்க. எது க்ரீன்? இப்போ வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு நிதி இருக்கும், சமூக சேவை நிதின்ட்டு, அதில் எப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா அந்த வெறுப்பை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஒரு ஏமாற்று வேலையாக போலியாக பெயர் வைக்கப்படுது. அதுபோல தான் இவங்க வந்து சமூக நீதின்ற ஒரு சொல்லை வந்துட்டு இந்த சமூகத்துக்கு எதிரான செயல்களை மறைப்பதற்கான சொல்லாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க செயல்பாட்டில் சமூக நீதி ஒருபோதும் இருந்ததில்லை. இன்றைய காலத்தை தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் பெருசாக அடிபடையிலேயே. தமிழ் தேசிய அரசியலில் வந்துட்டு புரிஞ்சிக்கிற அளவுக்கு தமிழர்கள் வந்துட்டு ஒரு அறிவு வளர்ச்சி பெறலைங்கிறதையும் திராவிட மாயையிலேருந்து உடனடியாக வெளிவரலைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு புது ஒரு சூழ்நிலை கிடையாது. இந்தியா வந்து ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்தப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னதே நிறைய பேர் வந்துட்டு ஐயோ என்ன ஒரு மோசமான கருத்தாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்ச காலகட்டம்லாம் இருந்தது. மகாத்மா காந்தியடிகள் முதல்ல கேட்டது தன்னாட்சி, சுதந்திரம் கிடையாது.
தன்னாச்சுன்னா வந்துட்டு நாங்கள் இங்கிலாந்துக்கு கீழே இருந்துக்கிட்டு எங்களை நாங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறோம் சில விஷயங்கள்ல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும், அதாவது ஆங்கில அரசாங்கத்துக்கிட்டையும் அதிகாரம் இருக்கும், உள்ளூர் அரசாங்கத்துக்கிட்டையும் அதிகாரம் இருக்கும்ன்ற ஒரு முறை வந்தது. அப்படியாகத்தான் முதல்ல தேர்தலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உருவாச்சு. இப்படி நம்ம ரொம்ப காலத்துக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்கறதுக்கே அச்சப்பட்டிருக்கோம். 1600 வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி உள்ள வருது. 1857 இது வந்துட்டு இங்கிலாந்து அரசுக்கு மாற்றப்படுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், வெள்ளையனை வெளில போ அப்படின்னு சொன்னது வந்து 1930 ஜனவரியில் தான். நம்ம அது வரைக்கும் சொல்லவே இல்லை. மக்களுக்கெல்லாம் அந்த உணர்ச்சி வந்துட்டு அவங்க அப்படி சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த 17 வருஷத்தில் வெள்ளைக்காரன் வெளில போயிட்டான். அப்போது வெள்ளைக்காரன் நமக்கு பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய தோல் நிறம் வேறு, அவங்க பேசுகிற மொழி வேறு, அவங்க உடுப்பு வேறு. அப்படி இருக்க வெள்ளைக்காரங்களை நம்ம ஆட்சி பண்ணுறப்பயே அவங்கள வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து 400 வருஷம் யோசிச்சிருக்கோம்னா, நம்மை போலவே நிறம் இருக்கக்கூடிய தமிழர்களைப் போல தமிழர்களோட நன்றாக நடிக்கக்கூடிய ஒருத்தவங்கள நம்ம வெளில போன்னு சொல்கிறதுன்றது அவ்வளோ இயல்பானது கிடையாது. இந்த மனத்தடைகள்லாம் இருக்கும். இந்த சில குதிரைங்க வந்து கடிவாளம் போட்டு பழகிட்ட மாதிரி கடிவாளமும் நல்லா தானே இருக்குது, இல்லைன்னா குறைஞ்சி போயிட்டோன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு மனநிலையும் தமிழர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தமிழ் தேசியத்தை திறந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிறது இயல்பானது. தமிழர்கள் தமிழ் தேசியம் பேச தான் முடியும். தமிழர்கள் வந்துட்டு சமஸ்கிருதத்துக்கான திராவிட தேசியத்தை பேச முடியும், இல்லை திராவிடம்னு பேசுறதுக்கு தேசியம்னு ஒன்று இருக்கா என்ன? அதில் எதுவும் கிடையாது. அப்போ இயல்பானது தான் இது. ஆனால் இந்த இயல்புக்கு எதிரான கட்டமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தயக்கமும் ஒரு பெரிய புரிதல் குறைபாடும் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். காலம் இதை சரி செய்யும் என்பது எனது ஆழமான நம்பிக்கை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வேறு கொண்டு இருக்கிறதா, இல்லை புலம்பெயர் தேசங்கள் அல்லது ஈழம், மலேசியா, தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற இடம் அல்லது ஈழத்தை போல பூர்வீகமாக கொண்ட இடங்கள்ல எங்கு தமிழ் தேசியம் என்றும் கலந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழர்களுக்கு அந்த இன உரிமை பற்றியெல்லாம் புரியறதில்ல. மற்ற நாடுகளுக்கு போகிறப்ப தான் மற்ற அவங்கவுங்க நாடுகள் அந்தந்த இனங்களுக்கு உரிமை இருக்குது, நமக்கு அது இல்லைன்ற ஒரு புரிதலுக்கு அவங்க வர்றாங்க. அங்கங்கே அதாவது நம்ம நிலத்தை விட்டு அந்தாண்ட போகிறப்ப தான், நம்ம நிலத்தை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தான் அதோட உண்மை நிலவரம் அவங்களுக்கு இயல்பாக புரிய வருது. அதனால் தமிழ்நாட்டை விட வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் தான் தமிழ் தேசியம் தொடர்பான புரிதல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து தாய்நாடு தாய் நிலம்னு ஒன்று இருக்குது திருப்பி வர்றதுக்கு. தமிழனுக்கு வந்துட்டு அப்படி ஒரு நிலம் கிடையாது. திருப்பி வர்றப்ப இங்கே தமிழ்நாடு இருக்குமா இல்லை திராவிட நாட்டுன்னு மாற்றி ஆந்திரா கூட இணைச்சிருவாங்களாங்கிற ஐயப்பாடும் அந்த ஒரு சூழலியல் அச்சமும் வந்துட்டு மக்கள்கிட்டக்க இருக்குது. அப்போ அதன் காரணமாக தமிழ் தேசிய புரிதலுங்கிறது இயல்பாக கொஞ்சம் அவங்கக்கிட்ட கூடுதலாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இலங்கையில் வந்து தமிழ் தேசிய புரிதல் வந்துட்டு இயல்பானது. ஆனால் அங்கேயும் இப்போ சமீப காலமாக திராவிடம் பற்றி பேசக்கூடியது, ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே பெருசாக தெரியலன்றப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதான் அந்த ஒரு போக்கு தொடங்கி இருக்குதுன்றதையும் பார்க்குறோம். இப்போது தமிழ் தேசியம் இங்கே வளர தொடங்குறப்ப தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் கவனிக்கிறாங்க. அந்த தமிழ்ச்சங்கம்னா அது தெலுங்கர்களால் நடத்தப்படுது. இப்போ தமிழர் விழாக்கள்னு வச்சுட்டு 2 தெலுங்கு பாட்டு போட்டுக்கிறோன்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் தெலுங்கர் விழாவில் தமிழ் பாட்டு போடுவோன்னு சொன்னால் நம்மளை சேர்த்துக்கிறது இல்லைன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தப்போ சொல்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரில் கணவர் வந்து தமிழர், மனைவி வந்துட்டு தெலுங்கர். இப்போ தமிழர்களுக்கான விழா நடக்கிறப்போ மனைவி வந்துட்டு வர்றாங்க, எல்லாரும் தமிழர்கள் ஏற்றுக்கிறாங்க, அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தெலுங்கர் விழா நடக்கிறப்போ கை குழந்தையோட கணவரை வெளியில் நிப்பாட்டிட்டு தான் மனைவி உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவர் தமிழர், அவர் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி வெளியில் நிப்பாட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து உறுதியாக இருக்கிறத இந்த வெளில நின்னவர் தான் சொல்கிறார். நான் இப்போ தாங்க கவனித்தேன் இந்த அளவுக்கு அவங்க வந்து கடினமாக இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு பட்டால் தான் புரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு பட்டு புரியக்கூடியது அதிகமாக இருக்குது. இப்போ தற்கால இளைஞர்கள் சினிமா மற்றும் இதர மனப்பான்மையுடன் வாழ்றார்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட் லைஃப். அவர்கள் அந்த இளைஞர்களை தமிழ் அரசியலை எப்படி அணுக வைக்க வேண்டும், எப்படி அவர்கள் அணுக வேண்டும்? இல்லை, நம்ம வந்து கருத்து பரவலாக்கம் செய்ய முடியும். அந்த கருத்து பரவலாக்கத்தை நோக்கி யார் வந்துட்டு வர்றாங்கன்றதை நம்ம வந்துட்டு முடிவு செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த இளைஞர்களுக்கு கூட சென்று சேர்ற மாதிரி தமிழ் தேசியத்தை எளிமையாக கொண்டு செல்வது எப்படின்றதுக்கான ஒரு முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இன்னொன்று அது இயல்பானது தான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க ரோமானிய நாகரிகங்கள்லாம் கூட இளைஞர்கள் வந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. அதாவது கேளிக்கை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சினிமான்னு இல்லாமல் கேளிக்கை, உணவு, இது 2 தான் மிக முக்கியமானதாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கு. ஒரு சர்வாதிகாரி பேசுகிறப்ப சொன்னார், மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு சர்க்கஸும் ரொட்டியும் தான் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அது சினிமாவும் அரிசியும்னு மாறி இருக்கு. எங்களுக்கு சினிமா நல்லா இருந்தால் போதும், அரிசி சரியாக கிடச்சா போதும்.
ஒரு சினிமா வந்து இன்னும் சரியான நேரத்துக்கு வரலான்னா அப்படியே மக்கள் பொங்கி எழுறாங்க, சமூகத்தில் அநீதி நடந்துட்டு அப்படின்ட்டு. காவிரி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மக்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் மக்களோட இயல்பாகத்தான் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே பறி போயிடும்னு ஒரு சூழ்நிலை வருதுன்றப்ப தான் மக்கள் வந்து பொங்கி எழுவாங்க. ஏன்னா பல நூற்றாண்டாக பிரெஞ்சு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அரசு குடும்பத்துக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்துட்டு ராணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொட்டியே இல்லை அப்படின்ட்டு. ராணி வந்துட்டு ரொட்டி இல்லாட்டி கேக் சாப்பிடுங்களேன் அப்படின்றாங்க. ரொட்டியே கிடைக்கல, அவனுக்கு எப்படி கேக் கிடைக்கும்? ஆனால் ராணிக்கு வந்து அந்த புரிதல் கூட இல்லை. அப்போது இந்த புரிதல் கூட இல்லாதவங்களா நம்மளை வந்து ஆட்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஒருவேளை அப்படி ரொட்டி இல்லைங்களா, பரவாயில்லன்னு தட்டி அந்த ராணி கொடுத்துருந்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேயே ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்திருக்காது. இப்படி தான் வந்துட்டு மக்கள் வந்து ஒரு புரிதல் அணுகுமுறையெல்லாம் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி நேற்று நிலவரம் கிடையாது. இப்போ சுதந்திர போராட்டம் நடந்தப்பே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6% மக்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. 94% பேர் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆனால் சுதந்திரம் கிடைச்சப்போ எல்லாரும் போய் அட்டராத்திரியில் போய் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறதுக்கு எல்லாம் வருவாங்க, போராடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்கன்றது தான் காலம் காலமாக இருக்கக்கூடியது. அது ஒன்றும் புதியது கிடையாது. ஆனால் நமக்கான ஒரு சூழ்நிலை அதுக்கு அமையணும். ஒரு சூழ்நிலை அமையாமல் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அமைகிறப்போ நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்புரையினுடைய மிக முக்கியமான நோக்கம். சரி, தற்போது விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவரை எந்த வாய்க்கில் போடுவீங்க? திராவிடமா இல்லை தமிழர்கள் ஆட்சியா? இல்லை, அவர் வந்து அவரை திராவிடர் தான் அடையாளப்படுத்திக்கிறார். இன்னும் சொல்லணும்னா வந்துட்டு ஈவே ராமசாமி அவர்களை வந்துட்டு அவருடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய தேர்வு தான். நம்ம வந்து யாரையும் வரையறுக்க போகிறதில்ல. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறோம், அவர் விஜய்னு சொல்கிறாரு, அவர் நம்ம விஜய்னு கூப்பிட்றோம். அப்புறம் ஏன் அவரை விஜய்னு கூப்பிட்றீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இல்லைங்களா? ஆனால் அவர் வந்துட்டு இன்னொரு பக்கம் சில நேரங்களில் தமிழ் தேசியம் எனது இன்னொரு கண்ணுன்னெலாம் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இல்லையாங்கிறது அவருடைய செயல்பாடுகள்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.